கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திப்பதற்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றோம். we are thanking God for meeting you today. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. It is by the grace of God we can able to stand today. நீங்களும் இந்த தொலைக்காட்சி ஊடாக எங்களை சந்திக்கிறீர்கள், நாங்களும் உங்களை சந்திக்கின்றோம். Through this media, you are also meeting us and we are also happy to meet you. காரணம், நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Reason, our God is with us. 3 மாதமாக நம்மோடு இருக்கிறார். He has led us for past 3 months. நாளை தினத்தோடு கூட 3 மாதத்தை முடிக்கப் போகிறோம். From tomorrow, we are going to end this 3 months. தேவன் நம்மை விட்டு விலகாதவராய் இருந்தார். God has never left us for the 3 months. கைவிடாதவராய் இருந்தார். He never forsaked us for the months. மறக்காதவராய் இருந்தார். He never forget us. மாறாதவராய் இருந்தார். And he never changed. இனிமேலும் மாறாமல் இருப்பார். Hereafter also, he will never change. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also, let's meditate on God's word. சங்கீத புத்தகம் 114 சங்கீதம் 1 வசனம். Psalms 114 verse 1. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரான ஜனத்திலிருந்து புறப்பட்ட போது, When Israel went out of Egypt, the house of Jacob from a people of strange language. இங்கே இஸ்ரவேல் மக்களை குறித்து தேவன் விளக்குகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. You can see from this verse, God is speaking about the people of Israel. இஸ்ரேல் என்பது தேவனுடைய நகரம். Israel is God's city. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள். They are the chosen people by God. இன்றைக்கு உலக அளவிலே ஒரு குழப்பத்தை அந்த தேசம் கொடுத்தாலும் கூட, Even at present time, they are making little confusion now. இஸ்ரவேலர் என்பது தேவனுக்குரிய ஜனங்களாய் இருக்கிறார்கள். But Israelites are God's chosen people. அதில் மாற்று கருத்தே கிடையாது. There is absolutely no change in that. பிழையாம் இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படியாக அங்கே பாலாக் ராஜா சொன்னபோது, When Balak invited Bileam to curse the people of Israel, தேவனுடைய விருப்பத்தை அங்கே சொல்கிறார். God is revealing his desire. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி, It is pleased God to bless Israel. அதனால் இன்றைக்கு எப்பேற்பட்ட சோதனைக்குள்ளாய் அந்த தேசம் தள்ளப்பட்டாலும் அது தேவனுடைய தேசமா இருக்கிறது. Even though they undergo a lot of tough times at the present time, God is happy. God loves that nation. அந்த ஜனங்களை குறித்து தான் தேவன் இன்றைக்கு பேசுகிறார். God is speaking about that people only. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்கான ஜனத்திலிருந்து புறப்பட்ட போது என்று பார்க்கிறோம். When Israel went out of Egypt, the house of Jacob from a people of strange language. இஸ்ரவேல் மக்கள் ஏறக்குறைய 400 வருஷங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். Israel people were been a bondage, slavery for nearly 430 years in Egypt. விடுதலை இல்லாதபடிக்கு, They don't have freedom. முழுமையான சமாதானம் இல்லாதபடிக்கு, They don't have complete peace. அவர்கள் விரும்புகின்ற எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் மகிழ்ச்சியோடு செய்ய முடியாதபடி இருந்தார்கள். They cannot able to accomplish whatever thing they desire. இதை கண்ணோக்கி தேவன் பார்த்தார். God looked at them. அதி நிமித்தமாக Through that, அவளை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். God wants to deliver them. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது. A perfect time came. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது. A perfect hour came. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்படும்படியாக People of Israel came out of Egypt. அங்கே தேவன் சொல்கிறார், God said, இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்கான ஜனத்திலும் இருந்து பார்க்கிறோம். when Israel went out of Egypt, the house of Jacob from a people of strange language. அங்க இருக்கிற இஸ்ரவேல் யாவரும் ஒரே குடும்பமாய் இருக்கிறார்கள். All the people in Israel, they were one family. அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வர வேண்டும். They have to come out of Egypt. அந்நிய பாஷைக்காரரை விட்டு அவர்கள் புறப்பட்டு வர வேண்டும். They should come out from a people of strange language. இதன் மூலமாக நமக்கு என்ன காரியம் விளங்குகிறது? Through this, what I can understand today, எப்படி தேவன் இஸ்ரவேலை அவருக்காக பிரித்தெடுத்தாரோ உலகத்தில், how God has separated the people of Israel for himself. அதுபோல் நம்மையும் கூட உலகத்தில் அவருக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். Like the same manner, God has separated us from this world. சொல்லப்போனால் நாம் அவளை விட விசேஷமானவர்கள். I can say like that, we are more special than the people of Israel. அவர்கள் இயேசுவை தள்ளினார்கள். Israelites pushed Jesus away. ஆனால் நாமோ இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினாலே, But we accepted Jesus Christ as our Savior. எகிப்து என்பது ஆவிக்குரிய அர்த்தத்தில் ஒரு அடிமையான ஒரு இடமாய் இருக்கிறது. When you look at the Egypt means in a spiritual realm, it is a slavery place. இரண்டாவதாக அந்நிய பாஷை உள்ள இடமாய் இருக்கிறது. And it is said a strange language speaking world. அதுபோல் அங்கிருந்து அவர்கள் எப்படி புறப்பட்டு வந்தார்களோ, Like how they have been brought out from Egypt, அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட in our life also, இந்த 3 மாதங்களிலே in this 3 months, பல காரியங்கள்
நம் வாழ்க்கையிலே தடைப்பட்டிருக்கலாம், Many things have been an obstacle in our life. நடக்கவில்லை சொல்லி சோர்ந்திருக்கலாம். We may think this does not happen in my life. இந்த வார்த்தை மூலமாய் ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள Through this word, we can understand a thing. தேவன் விரும்புகிறார். God wants to know you. நம் வாழ்க்கையில் கூட In our life, புறப்பட்டு வருகின்ற போது after coming out of, இந்த 3 மாதத்திலே நடக்காத காரியங்களை தேவன் நடத்த வேண்டும் என்று சொன்னால், if God wants to do an impossible within this month, ஏதோ ஒரு அடிமையான காரியம் நம்மை ஆட்கொண்டு நம்மை மேலே வளர முடியாதபடி செய்கிறது. there is a slavery in your life that is as a barrier, it is standing before you. அந்நியரோடு பழகுகின்ற அனுபவம் நம் வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுக்க முடியாதபடி இருக்கிறது. We don't have the victory because we have a fellowship with a strange language people. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காது போல் இருக்கிறது. We see like our prayers are not getting answered. இந்த அனுபவத்தை போல நாம் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வருகின்ற போது The answer is we should be coming out of that place. தொடர்ந்து பார்க்க போகிறோம். We are going to look at this verse. என்ன நடக்க போகிறது, What is going to happen? நாம் யார் என்பதை குறித்து We are going to understand who we are. அதனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்வோம். So remember one thing in mind. எங்க இடத்திலிருந்து நாம் புறப்பட வேண்டும் என்று தேவன் உணர்த்துகிறாரோ, Where God instructing us to come out of, அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வர வேண்டும். we should come out from that. அந்நியரோடு கூட பிணைக்கப்படாதபடிக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். We should not get fellowship with a stranger. அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதபடிக்கு என்று சொல்லி பவுல் சொல்வதை பார்க்கிறோம். As Paul says, we don't have any fellowship with the stranger. இதை புறப்பட்டு வருகின்ற போது After coming out of that place, நாளை தினத்திலே இந்த 3 மாதத்துடைய கடைசி நாள் tomorrow this 3 months ended day, பல மாற்றங்களை கொடுக்க to bring a change in your life, புறப்பட்டு வர ஒப்பு கொடுப்போம். we should come out of that. அன்பின் ஆண்டவரே, Dear Father, இஸ்ரவேல் என்பது Israelites are, உம்முடைய பிரியமான ஜனம். they are the lovable people. அதுபோல் நாங்களும் உமக்கு பிரியமான மக்கள். Likewise, we are also a lovable people to you. எங்களை அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வர சொல்கிறீர். Lord, you want us to come out from that. அந்நியரை விட்டு பிரிந்து வர சொல்கிறீர். You tell us to come out from the strange அந்த people. அனுபவத்தில் செல்ல எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். We are humbling ourselves to come like that. ரீபால சந்தரபதுருபியா, We thank you for that. ஆவியான விடுதலை கொடுப்பீராக. Holy Spirit, set us free today. அதன் மூலமாய் அற்புதம் பெற உதவி செய்வீராக. Help us to see miracles happen. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.